ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சொல்லலாம். பிக் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா முட்டையும் பாலும் பஞ்சாயத்து நடக்குது. யாருக்குன்னா கம்ருதீன், விஜய் பார்வதி. இந்த வாரம் போல் நடந்துச்சு. ஏன்னா லாஸ்ட்டில் அந்த பஞ்சாயத்து பண்ணால் தான் அந்த பஞ்சாயத்தோட எஃபெக்ட் வந்து விஜய் சேது வந்து கண்டிப்பாக கேட்பார். சாட்டர்டே சண்டே எபிசோட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி வந்து டிக்கெட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ண மைக் எதுக்கு இந்த முட்டையும் பாலையும் எடுத்தாங்கன்னா, அவங்க வந்து ப்ராப்பரான விஜய் டிவியோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணல, ஏதாவது பிக் பாஸ் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணல. அதனால வந்து முட்டையும் பாலையும் எடுத்துட்டாங்க. பொதுவாக சில நேரங்களில் மைக் போடாமல் பேசுகிறது, பிக் பாஸோட மெயின் ரூலே வந்து பார்த்திங்கன்னா மைக் போடாமல் பேசக்கூடாது. அந்த ரூலே வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டாங்க. அது வந்து ஒரு டைம் பண்ணல, பல டைம் வந்து பண்ணிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஓகே இப்படின்னா பண்ணலாம் மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். இதனா வார்னிங் மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அப்போ தான் அடுத்த வாரம் கண்டஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஒரு சீசனில் உங்களுக்கு ரெட் கார்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி வந்து இருக்கிற 30 ஆட்டத்தையும் கெடுக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருட்டையும் அடிக்க போகிறது, பண்ண போகிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஷோ பண்ணாலும் அது பார்த்திங்கன்னா 70 இந்த தான் ஓடிட்டாங்க. எந்த ஒரு சீசன்லையும் இல்லாத அளவுக்கு இந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மோசமாக தான் போயிட்டு இருந்துச்சு. போன சீசன் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போட்டாலும் ஒரு நல்ல பாண்டிங் இருந்துச்சு. இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா எதுவுமே இல்லை. கொஞ்சம் கிரஞ்சாக தான் இருக்குது. லவ் பண்ணுற பேரில் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அது வேணால் அந்தளவுக்கு பார்க்க முடியல. இது வந்து சின்ன பசங்க பார்ப்பாங்க, பெரிய பசங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி சோலோ வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக போயிருக்கலாம். அதுக்கும் பல இதுக்காக இடையில வந்து விஜய்க்கையும் பாருக்கும் கூட விஜய்க்கும் கபடிக்கும் கூட மறுபடியும் பஞ்சாயத்து வச்சு எனக்கு தெரிஞ்சு ரம்யா கன்ஃபார்ம் எவிஷன் ஆகிடுவாங்க. அவங்களோட இன்னொருத்தவங்களை அனுப்பிச்சி விட்டாங்கன்னா இன்னும் செம ஜோராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க.